சார், இந்த கூட்டணி எப்போ சார் அறிவிப்பீங்க? திமுக கிட்ட கேட்டால் எங்கள் கூட்டணி அதே தாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. அதுவும் கூட்டணி கட்சிகள் பிரிந்து விடாமல் இருப்பதற்காக திமுக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்ன, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழக வாழ்வுரிமையாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்க மத்தியிலெல்லாம் பல பிரச்சனைகள் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாலும் இந்த தலைவர்களால் கூட்டணிக்குள்ளேயே இப்போ விசிகாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கோபி நாயனார் போன்ற நபர்கள் இப்போது அதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய தலைவரே திமுகவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனாலும் திமுக கொடுத்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறது தெரியல. அவங்க கூட்டணியிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேராக இதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. அப்போ அதிமுகவிடம் கூட்டணி பற்றி கேட்குறாங்க. அடுத்ததாக இபிஎஸ் அவர்கள், அடுத்ததாக சசிகலா அவர்கள், இவங்களெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ கூட்டணி இல்லாமல், அதிமுகவினுடைய கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால், கூட்டணியை நாங்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம், கண்டிப்பாக மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டணி அப்படியே உலா வந்து கொண்டே இருக்குது. அந்த கூட்டணி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுடைய பார்வையில் விட்டுறேன். ஏன்னா கீழே ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய கருத்துக்களை சூப்பராக பதிவு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. எந்த மாதிரியான கூட்டணி வந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், இல்லாட்டி அது கூட பிஜேபி, அதிமுக கூட பிஜேபி, இல்லாட்டி பிஜேபி கூட பாமக, நாம் தமிழர் கட்சி கூட வேறு ஏதாவது கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் எல்லாமே இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஐக்கியமாக்குறாங்க. இப்படின்னு சொல்கிற பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களாக வரட்டும்.